ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் ஃபில்டர்ங்கிற டேக்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ரெண்டு டேபிளுக்கு இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண யூஸ் ஆகும். ஸோ அதோட சின்டெக்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னா ரெண்டு டேபிள் இருக்க ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபீல்டோட நேமை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். மூணாவது வந்து என்ன கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனை மாற்ற போகிறீங்களோ அந்த டைரக்ஷன் டைப்பை நீங்கள் இங்கே கொடுப்பீங்க, அந்த மூணாவது கொடுப்பீங்க. ஸோ கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் டைப்ஸ் வந்து 5 இருக்குது. அதை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க, இதை பார்த்துக்கோங்க. ஸோ எந்த மாதிரியான இடத்துல நம்ம கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட பவர் பி டேட்டா மாடலுக்கு போகிறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதுதான் என்னோட பவர் பி டேட்டா மாடல். ஸோ ஸ்டாண்டர்டான பவர் பி டேட்டா மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமானா எப்படின்னா சென்டரில் வந்து ஃபேக்ட் டேபிள் இருக்கும், அதை சுற்றி டிமென்ஷன் டேபிள் இருக்கும். ஃபேக்ட் டேபிள்னா என்ன அப்படின்னா அங்கே வந்து மெஷர்மெண்ட் டேட்டா இருக்கும். ஓகேவா? மெஷர்மெண்ட் டேட்டானா எப்படின்னா சேல்ஸு, ப்ராஃபிட்டு, டிஸ்கவுண்ட்டு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கிற டேபிளை தான் நம்ம வந்து ஃபேக்ட் டேபிள்னு சொல்லுவோம். ஸோ டிமென்ஷன் டேபிள்னா என்னென்னா மாஸ்டர் டேட்டா இருக்கும். மாஸ்டர் டேட்டானா எம்ப்ளாய் மாஸ்டர், இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், கேட்டகரி மாஸ்டர், ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேபிள்ஸ் வந்து நம்ம வந்து டிமென்ஷன் டேபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டார் ஸ்கீமா, இதுதான் ஸ்டாண்டர்ட் மெத்தடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு குழப்பாது, உங்களுடைய டேபிள்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து குழப்பாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரியான சினாரியோவில் நம்ம வந்து கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், என்னோட சென்டரில் இருக்கிற ஃபேக்ட் டேபிள் வந்து ஆர்டர்ஸ் டேபிள். ஸோ இங்கே தான் டிரான்சாக்ஷனல் டேட்டா வந்து கேப்சர் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து சில ஐட்டம்ஸ் வந்து ஆர்டரான ஐட்டம் வந்து அப்படியே ரிட்டன் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அந்த அந்த ரிட்டன் ஆகிற ஐட்டமில் எந்த கேட்டகரி வந்து அதிகமாக ரிட்டன் ஆகுது அப்படின்ட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ரிட்டன் ஐட்டம்ஸோட டீட்டெயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டேபிளில் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோட கேட்டகரி மாஸ்டர் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ எனக்கு வந்து இங்கேருந்து நான் இங்கே ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேட்டகரி மாஸ்டர்லேருந்து ஆர்டர்ஸ் டேபிள் ஃபில்டர் ஆயிரும். ஸோ ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே டவுன்வராக இருக்கும். ஸோ இங்கேருந்து கேட்டகரி மாஸ்டர்லேருந்து நம்மளால் ஆர்டர் ஃபில்டர் பண்ண முடியும். திருப்பி ஆர்டர்லேருந்து ரிட்டனை ஃபில்டர் பண்ணணும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து இங்கே பார்க்கலாம், இப்படி இருக்கிறதால நம்மளால் பண்ண முடியாது. ரிட்டன்லேருந்து ஆர்டர் ஃபில்டர் பண்ண முடியும், ஆனால் ஆர்டர்லேருந்து ரிட்டனை ஃபில்டர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, சிங்கிள், போத் இருக்குது. ஸோ சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது வந்து போத்துன்னு கொடுத்தா நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும்னு போத்து கொடுத்துவாங்க. அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும், நம்ம டேட்டா மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல தான் நம்ம வந்து கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெஷர் எழுதி அந்த மெஷருக்குள்ள நம்ம கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம போட்டோம்னா நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் எந்த கேட்டகரி சப் கேட்டகரி ஐட்டம் வந்து அதிகமாக ரிட்டர்ன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் வந்து மெஷர் எழுதுகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் போடும்போது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பை டைரக்ஷனல் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா மாடல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பை டைரக்ஷனலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் பை டைரக்ஷனலாக மாற்றிக்கலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது டாக்ஸ் மெஷரில் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த கேட்டகரி மாஸ்டர்லேருந்து நான் அந்த கேட்டகரி சப் கேட்டகரி 2 ஃபீல்டையும் எடுத்து இந்த மாதிரி டேபிளில் போட்டேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் டேபிளில் இருக்கிற ஆர்டர் ஐடி எடுத்து நான் இந்த டேபிளில் போடுறேன். ஸோ இதுக்கு கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ மொத்தமாக என்னோட டேபிளில் இருக்கிற கவுண்டே 296 தான். அது எல்லா ரோலையும் அது ரிப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு நான் எதுவுமே அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் தான் காரணம். ரிட்டர்ன்லேருந்து ஆர்டரை ஃபில்டர் பண்ண முடியும், ஆனால் ஆர்டர்லேருந்து ரிட்டர்னை ஃபில்டர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல யூனிடைரக்ஷனல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பை டைரக்ஷனலாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம மெஷர் மூலம் அச்சீவ் பண்ணணும். கிராஸ் ஃபில்டருங்க ஃபங்க்ஷனை வச்சு நம்ம இதை அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெஷர் எழுதுகிறேன்.
number of returns equal to calculate count of order ID, கமா. ஸோ இதில் தான் நான் அடுத்து வந்து என்னோட எக்ஸிஸ்டிங் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண போகிறேன். கிராஸ் ஃபில்டர். ஸோ என்னோட லெஃப்ட் டேபிள் என்னன்னா ஆர்டர் ஐடி, ஆர்டர்ஸ் டேபிள் இருக்கிற ஆர்டர் ஐடி, கமா. அடுத்து ரிட்டர்ன்ஸ் டேபிள் இருக்க ஆர்டர் ஐடி. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு சஜஷனில் 5 இது காமிக்கி. நமக்கு வந்து இது எது கரெக்டு அப்படின்னா யூனிடைரக்ஷனலாக இருக்குது, அதை வந்து பைடைரக்ஷனலாக மாற்றணும். ஓகேவா? நான் அதனால் போத்து கொடுக்குறேன். போத்து கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மெஷரை ட்ராக் பண்ணி நம்மளுடைய விஷுவல் எடுத்து போட்டிங்கன்னா உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் எந்த கேட்டகரி சப் கேட்டகரி லெவலில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் இதை வந்து இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து நான் வந்து டிசெண்டிங் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள் 108. இந்த பைண்டர்ஸ், இந்த ஆஃபீஸ் சப்ளைஸ் கேட்டகரியில் இருக்கிற அந்த பைண்டர்ஸ் தான் அதிகமாக ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளால் இப்போ அனலைஸ் பண்ண முடியுதா? ஸோ எந்த ஐட்டம் வந்து அதிகமாக ரிட்டர்ன் ஆயிருக்கு, எந்த கேட்டகரி சப் கேட்டகரி டேட்டா வந்து அதிகமாக ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு உங்களுக்குலாம் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் கேட்டகரியை எடுத்து விட்றேன். ஸோ ஆஃபீஸ் சப்ளைஸ் தான் அதிகமாக இதாக இருக்குது கேட்டகரி லெவலில் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நான் இப்போ சப் கேட்டகரி லெவலில் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷனை மெஷரில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுடைய டேட்டா மாடலில் பைடைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் இல்லாத மாதிரி பார்த்துருவோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் அப்படி போட்டு விட்டீங்க, நமக்கு அப்போ தான் எல்லாத்தையுமே ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட டேட்டா மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்கிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அடுத்து இன்னொரு சினாரியோ சொல்கிறேன். ஸோ மினிட் டு மினியில் இருக்கிற கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டர்ஸுங்கிற டேபிளில் இருக்கிற ரீஜியன் எடுத்துக்கிறேன். திருப்பி பீப்புள்ஸ் டேபிளில் இருக்கிற பெர்சனுங்கிற ஃபீல்டையும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் என்ன கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மினிட் டு மினி கர்டினாலிட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இது காமிக்கும், 3 ஐட்டம் காமிக்கும். சிங்கிள்லே நமக்கு வந்து 2 இது காமிக்கும். என்னென்னா பீப்புள் ஃபில்டர்ஸ் ஆர்டர், அதாவது பீப்புள் டேபிளில் இருந்து நம்ம வந்து ஆர்டர் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்டர்ஸ் டேபிளில் இருந்து பீப்புளுங்கிற டேபிளை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து போத்து, இது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ முடிஞ்சளவு போத் போடாதீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பீப்புள் ஃபில்டர்ஸ் ஆர்டர், இந்த இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? பீப்புள் டேபிளில் இருந்து நம்மளால் ஆர்டர்ஸ் டேபிளில் ஃபில்டர் பண்ண முடியும், ஆனால் ஆர்டர்ஸில் இருந்து பீப்புளை ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் பீப்புள் ஃபில்டர்ஸ் ஆர்டர்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட விஷுவல் போகிறேன். விஷுவல் பண்ணல ஆர்டர்ஸ் டேபிள் இருந்து ரீஜியன் எடுக்கிறேன். திருப்பி பீப்புள்ஸ் டேபிள் இருந்து பெர்சன் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் சவுத் ரீஜனுக்கு 2 பெர்சன், ரெஸ்பான்சிபிள் பெர்சன் வந்து 2 பேர். ஸோ நான் இப்போ இதை நான் வந்து கவுண்டில் எடுத்து போட்டால் என்ன ஆகும்னு பாருங்கள். அது மொத்தமாக 5ன்னு எல்லாத்துக்கும் காமிச்சிரும். ஸோ ஆக்சுவலாக இது தப்பு. என்னென்னா எனக்கு சவுத்துக்கு வந்து 2 வரணும், மிச்ச ரெஸ்ட் ஆஃப் த இதுக்கு வந்து எனக்கு வந்து 1ன்னு வரணும்.
ஓகேவா? ஏன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் தான் காரணம். பீப்புள்ஸ்லேருந்து நம்மளால் ஆர்டர்ஸை ஃபில்டர் பண்ண முடியும். பட் ஆர்டர்லேருந்து நம்மளால் பீப்புள்ஸை வந்து ஆர்டர்ஸ் டேபிள்லேருந்து நம்மளால் பீப்புள்ஸ் டேபிளில் ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைரக்ஷனை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் பீப்புள் ஃபில்டர்ஸ் ஆர்டர் இருக்கலாம். நான் இந்த எக்ஸிஸ்டிங் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன்லேருந்து ஆர்டர்ஸ் ஃபில்டர்ஸ் பீப்புளுங்கிறதுக்கு நான் மாற்றணும். ஓகேவா? ஸோ நான் இந்த கேஸில் இந்த சினாரியோவில் நான் வந்து போத் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கேருந்து இதுக்கு மாத்திரம் மட்டும் போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்த சினாரியோ வேறு, இங்கே இது மெனு டு மெனு கேஸ், அதனால் இங்கே இருக்கிற சினாரியோ வேறு. ஸோ நீங்கள் இதான் மாற்றணும். ஸோ நான் அதுக்கு வந்து மறுபடியும் மெஷர் எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் சொல்லிட்டு ஒரு மெஷர் எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் ஈக்குவல் டு கால்குலேட் கவுண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் டேபிளில் இருக்கிற பெர்சன்கிற ஃபீல்டு கமா கிராஸ் ஃபில்டர். லெஃப்ட் காலத்துக்கு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்கிற ரீஜியன்கிற ஃபீல்டு. ரீஜியன் டைப் பண்ணுறேன். ரீஜியன் திருப்பி வந்து ரைட்டுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரிட்டர்ன் ரீஜியன் டேபிளில் இருக்கிற பீப்புள்ஸ் டேபிளில் இருக்கிற ரீஜியன்கிற ஃபீல்டு கமா. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், நம்ம வந்து இந்த இடத்துல போத் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பீப்புள்ஸ் டேபிள் வந்து பீப்புள்ஸ் ஃபில்டர்ஸ் ஆர்டர்ஸில் இருக்குது. நான் இப்போ என்ன மாற்றிருப்பேன்னா ஆர்டர்ஸ் ஃபில்டர்ஸ் பீப்புளுக்கு மாற்ற போகிறேன். ஓகேவா? ஆர்டர் டேபிள்லேருந்து பீப்புள்ஸ் டேபிளில் நம்மளால் ஃபில்டர் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஃபில்டர்ஸ் ரைட்டு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா ஆர்டர் டேபிள்லேருந்து நம்மளால் பீப்புள் டேபிளை ஃபில்டர் பண்ண முடியும். இது கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுக்குறேன். க்ளோஸ் கொடுத்துட்டு இந்த மெஷரை ட்ராக் பண்ணி நான் இப்போ இந்த டேபிள் விஷுவலில் போட்டோம்னா எனக்கு வந்து கரெக்டான வேல்யூஸ் வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ இந்த மாதிரி சினாரியோவில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி தான் இதை சொன்னேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த ரீஜியனையும் இங்கே பெர்சனாக கவுண்ட் எடுத்து போட்டாலே கரெக்டான வேல்யூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், போத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை சொல்கிறதுக்காண்டி தான் நான் இந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் போத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்டர்ஸ் ஃபில்டர்ஸ் பீப்புள் அந்த கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனை எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறோம். சிம்பிளாக பை டைரக்ஷனலாக இதில் டபுள் கிளிக் பண்ணி போத்துன்னு கொடுத்துட்டா வேலை ஈஸியாக முடிஞ்சுன்னு நினைக்கக்கூடாது. அப்படி பண்ணோம்னா பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஓகேவா? ஸோ